அரசகுமார் யார் விரும்புறாங்க? அதாவது இப்போ சகோதரர் வன்னியரசு அவர் பேசுனதுக்கு கலை அவர் பாணியில் பதில் சொன்னார். இதைத்தான் மரியாதைக்குரிய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு கடிதத்தின் வாயிலாக தெரியப்படுத்தியிருக்கார். என்ன தெரியப்படுத்துகிறார்னா, அவர் சொன்னார் பாருங்க, அதாவது விசிகாவுக்கு திமுகவுக்கு விசிகாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. ஆனால் பாமகவை திமுக ஏற்க விரும்பவில்லை. அது கட்சியினுடைய உடன்பாடு, கட்சியினுடைய கொள்கை, அது வேற விஷயம். ஆனால் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, அவர் ஒரு சாதிய தலைவரையும் கடந்து ஒரு தமிழினத்தின் தலைவராக பிரமணிக்கிறதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து பல காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கார். ஆனால் இவங்க பார்வையில் எங்கே கொண்டு துணிக்கிறாங்க, மீண்டும் சாதிய தலைவர்களாகவே பாமக ஒரு ஜாதியாகவுமே விசிக ஒரு ஜாதியாகவுமே கொண்டு போய் திணிக்கிறாங்க. இதைத்தான் சொல்கிறாரு ஊகவியாளர்கள், ஊகங்கள் கூட நம்ம பத்திரிகையாளருங்கிற பேர்ல பல பேர் வாக்கு வங்கி அடிப்படையில் என்ன சொல்றேன்னு எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். திமுகவுடைய கொள்கை என்ன கொள்கை? அடித்தட்டு மக்களுக்கும் கடநிலை மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் மேல் அதிகாரத்துக்கு கொண்டு வருவது, அதிகார வரம்பு கொண்டு வருவது திமுகவுடைய கொள்கை. அந்த கொள்கை அடிப்படையில் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் கொள்கைக்கு உடன்பாடாக இருக்கிறதோ அந்த கட்சிகளோடு திமுக தொடர்ந்து பயணிக்கிறது. இப்போ இருக்கிற திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 2017 வன்னியரசு சொன்ன மாதிரி காவேரி பிரச்சனைக்காக ஒன்று கூடிய அந்த கூட்டணி கூட்டணி கட்சிகள் அது படிப்படியாக தேர்தல் கூட்டணியாக மாறி கிட்டத்தட்ட 3 பொது தேர்தல்களை, உள்ளாட்சி தேர்தல்களை சந்திச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு விசிகா பொறுத்த வரைக்கும் 11 தேர்தலை சந்திச்சிருக்கு. 25 வருஷ கால அரசியலில் 11 தேர்தலில் 7 தேர்தல் திமுகவுடைய கூட்டணி தேர்தல். அந்த திமுகவுடைய கூட்டணி தேர்தலுங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை அவர் உணர்கிறார். அதே நேரத்தில் திமுக கூட்டணியை பொறுத்தவரை இவர்களை வைத்துதான் அவர்கள், அவர்களை வைத்துதான் இவர்கள் என்று பிரித்து பார்ப்பதில்லை. உதாரணம் என்னன்னா, இப்ப விசிகா இருக்கு அப்படின்னா, விசிகா முதல்ல திமுக விசிகாவோடு கைகோர்ப்பது கொள்கையின் அடிப்படையில். ஒன்னே ஒன்று சொல்றேன், தந்தை பெரியார் தந்தை பெரியார் அது கலை சொல்றாரு, நாங்க சொல்லல. தந்தை பெரியார் காங்கிரஸ் விட்டு எப்போ வர்றாரு? என்னைக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை காங்கிரஸ் ஏற்க மறுக்கிறதோ அப்பொழுதுதான் காங்கிரஸ் விட்டு பெரியார் வெளியே வர்றாரு. அப்ப திமுகவுடைய கொள்கை என்ன? தந்தை பெரியாருடைய கொள்கை, பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை, தலைவர் கலைஞருடைய கொள்கை. இந்த கொள்கை என்பது 75 ஆண்டு காலமாக ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையோடு ஒத்து போகிற. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க காங்கிரஸ் எப்படி ஏத்துக்கிட்டீங்க, காங்கிரஸ் எப்படி உங்களுக்கு ஒத்து போச்சுன்னு கேட்பாங்க. அது மிக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். அதே காங்கிரஸ் தான் இன்றைக்கு நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் எங்களோடு கை கொடுக்கிறது. அதே போல மாநிலங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் கை கொடுக்கிறது. மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய அந்த நீதி பயணத்தினுடைய நிறைவில் மும்பையில் கலந்து கொள்கிற போது சொன்னார்கள், ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்து தர்மத்தின் ஒரு அதிகார மையமாக இருக்கிறது. இல்ல இந்த தேர்தலுக்கு அத நீங்க எடுத்துக்கணுமா? பாஜக எதிர்ப்புங்கற ஒத்த புள்ளியில நிக்கிறீங்க. இல்ல எங்க சொல்ல வரேன்னு கேளுங்க. இந்து தர்மத்தினுடைய ஒரு அதிகார மையமாக இந்த ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை கூட நான் எதிர்க்கவில்லை, அந்த அதிகார மையத்தை தான் எதிர்க்கிறேன் என்று ராகுல் காந்தி மிக தெளிவாக சொல்லியிருக்கார். இதை ஏன் சொல்ல வர்றோம்னா, அப்ப ராகுல் காந்தியினுடைய கொள்கை என்ன, நோக்கம் என்ன? திராவிட கட்சியினுடைய திராவிட மாடலை, திராவிட கொள்கைகளை ராகுல் ஏற்றுக்கொள்கிறார். திராவிட கொள்கை தானே இன்றைக்கு சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும், மாநில முன்னேற்றம், மாநில வளர்ச்சி, இதெல்லாம் திராவிட கொள்கை. ஆக திமுக அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ கூட்டணி வைக்கிறது இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரேன். இவ்வளவு விளக்கம் எதுக்கு சொல்றேன்னா, சரி, அந்த விளக்கத்துல இப்ப ஒரு பிரச்சனை ஒரு மாத காலமாக பேசு பொருளாக விசிகா தொடர்பாக வந்து கொண்டே இருக்கிறது. திமுகவுடைய மௌனமும் ஒரு கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறதுல. முதலமைச்சர் சொல்கிறார் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்கிறார், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் அதை தாண்டி இந்த பிரச்சனை பேசு பொருளாகும் போது, முதலமைச்சர் பேசிய பிறகும் பேசு பொருளாகும் போது அதை எப்படி திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்கிறார்கள், இல்ல கூட்டணி கட்சிகள் எப்படி, அதை தோழமை கட்சிகள் எப்படி பார்க்கின்றன? திமுக தொண்டர்கள் சரியாக புரிந்து கொண்டிருக்கிற அடிப்படையிலே தான் திமுக தலைவர் அவர்கள் அதை பற்றி கருத்து கூறவில்லை. திமுக தொண்டர்களுக்கு நன்றாகவே புரியும்.
ஏனென்று கேட்டால் நம்ம எதிர்ப்பவர்கள் எந்தெந்த பகுதிகளிலிருந்து வருகிறார்கள், எந்த நோக்கத்தில் வருகிறார்கள், எந்த முகமூடியோடு வருகிறார்கள், எப்படியெல்லாம் இந்த திமுகவுடைய ஆட்சியினுடைய சிறப்பை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், மக்களுடைய இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மையை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள், பொறுக்காதவர்கள், திமுகவுக்கு ஆதரவு அதிகரித்து வருவதை பொறுக்க முடியாதவர்கள் எல்லாம் எப்படி களமாடி கொண்டிருக்கிறார் என்பது திமுக தலைமைக்கு தெரியும், திமுக தொண்டர்களுக்கு தெரியும். ஒன்னே ஒன்று சொல்றேன், திருமாவளவன் வந்து எப்போ இருந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு விசிகா மேலேயோ அல்லது விசிகா தலைவர் திருமாவளவன் மீடையோ எப்போ இருந்து இந்த பிரச்சனை வருது? ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோன்னு விஜய் சொல்றாரு, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு, இயற்கையான ஒண்ணு. மாநாடு சொல்றாரு, மாநாடுக்கும் வாழ்த்து சொல்றாரு, அது இயற்கையான ஒண்ணு. ஆனால் விஜய் அவர்கள் பேசிய பிறகு அதிலிருந்து திருமாவளவன் அவர்கள் முரண்படுகிறார். என்ன முரண்படுறாரு? அவர் சொன்னதில்ல உப்புள்ள சப்புள்ள, அதாவது வந்து இதுவா அதுவான எடுக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு உரையை வந்து குழப்பமான ஒரு சூழலை வந்து உருவாக்கக்கூடாது, அதுல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, தெளிவா சொல்லிட்டாரு. எங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை அப்படின்ட்டாரு. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சி கூட்டணியில பங்கு பெறுவோம், கூட்டணியில இடம் பெறுவோம், அதெல்லாம் வந்து வன்னியரசு மிக தெளிவா சொல்லிட்டாரு. அவருமே உங்க தலைவருமே மிக தெளிவா சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. எங்களுடைய நீங்க இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாருன்னு நீங்களும் சொல்றீங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க தலைவர் சொல்கிறார், முதலமைச்சர் சொல்கிறார், ஆனாலும் திரும்ப இந்த நெருக்கடியை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தாய் சொல்ல அறிக்கையுடைய முக்கியமானது. உருவாக்குறாங்க, உரசலை ஏற்படுத்துறாங்க, தங்களை கருவியாக பயன்படுத்துறாங்க, காலை நீட்டி போற வழியில எங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க. யாரை சொல்றாருங்க முக்கியம் இல்ல, அதுதான் கேக்குறேன். யார சொல்றாரு? உங்களதான் கேக்குறேன், யார சொல்றாரு? யார சொல்றாரு? நான் தான் உங்களை கேள்வி கேக்குறேன். நான் பதில் எனக்கெல்லாம் கருத்து நான் பதில் சொல்றேன். அவர் புரிஞ்சிக்கிறவங்களுக்கு புரியுது இல்ல. இப்ப வந்து புரியாதவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. தானா வந்து கலை ஆச்சாரானார்ல. உதாரணமா ஒன்ன பாத்தீங்க, வன்னியரசோ ஒரு கையை காட்டி சொன்னாருன்னு சொன்னாரு. நான் கூட இப்ப பேசும்போதெல்லாம் இவர் ஆர்வமா பாக்குறேன். இல்லங்க, இவர் ஆர்வமா பாக்குறேன். ஆனா திரையில பார்த்தா உங்களை பாக்குற மாதிரியே இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரேன்? கேஸ் புதுசா எழுதுறீங்க. இல்லங்க, இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லாத இன்னைக்கு ஸ்கிரிப்ட்லயே இல்லாத கேஸ்ங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் யதார்த்தமான முறையில பேசும்போது அவர் கருத்தை தெரிவிக்கிறார் ஒழிய இவர கைய கட்டல. ஆனா அவருக்கு ஏன் கோவம்? நீங்க அங்க நேரா பார்த்தா கூட பாக்ஸ்ல அப்படி தாங்க தெரியும். டெம்ப்ளேட்ஸ்ல அப்படி தான் தெரியும். அவருக்கு ஏங்க கோவம் வருது? அவருக்கு ஏன் வருத்தம் வருது? அவருக்கு ஏன் அதை பத்தி வருத்தப்படுறாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது போல மறைமுகமாக பத்திரிகையாளர்கள் என்ற பெயரில், ஊகவியாளர்கள் என்ற பெயரில், வலைதளங்களில், பொது தளங்களில் பல்வேறு கருத்துக்களை திராவிட அவங்கள பத்தி தானே சொல்றாங்க. அதே கலைசார நோக்கி அவரோட அதை ஒப்பிடணும். திமுக ஆட்சிக்கு எதிராக எப்படியாவது இந்த கூட்டணியை சிதைக்க வேண்டும் என்பதற்காக அவர் தான் சொல்லியிருக்காரு, சனாதான சூழ்ச்சின்னு சொல்லியிருக்காரு. கவனிக்கல நீங்க? அந்த சனாதான சூழ்ச்சிங்கிறது எங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. சார், பாஜக எதுக்கு பின்னாடி செய்யுது? பாஜகவுக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க? அப்படி ஒன்னொன்னா உள்ள போங்க. பாஜக செய்யறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா பாஜக ஆதரவு கொடுக்கிறது யாரு? அதிமுக தனி கூட்டணின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி அவங்க பாஜக சூழ்ச்சி பண்ணி அவங்களுக்கு தனி கூட்டணி இப்பதானுங்க சொல்லிட்டு இருக்காங்க. விசிகா வந்து பாஜகவோட போக போறது இல்ல. அவங்க தான் அவங்க கொள்கை முரண்ல, சித்தாந்த முரண்ல இருக்கிறவங்க. அப்புறம் வந்து விசிகாவுக்கு பாஜக எதுக்கு வந்து அவங்க வந்து தூண்டில் போட போறாங்க. அவர் சொன்னார்ல, இது மாதிரி வந்து சாம்சங் பிரச்சனை வந்து சொன்னார்ல, 10% இட ஒதுக்கீட்டை வந்து கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க. 10% கம்யூனிஸ்ட் ஆதரிச்சாங்க. அப்ப இந்த மாதிரி வாதம் வந்துச்சா? கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறாங்களா ஏன்னு வந்துச்சா? திருமாவளவன் என்கிற ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர் தொடர்ந்து திமுகவோடு இருக்கிறார். திமுக வலுவாக இருக்கிறது. திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்று மட்டும் இல்லாமல் அந்த விசிகா என்கிற கட்சி வந்து இன்னைக்கு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கு, மாநில கட்சியாக இந்த அந்தஸ்து பெற்றிருக்கு, சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்கள் எல்லாம் இந்த கூட்டணியிலே அங்கம் வகிக்கிற போது நடந்தேறி இருக்கிறது. இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், சனாதனத்தை திமுகவுக்கு முன்னமே எதிர்த்தவர் திருமாவளவன். ஆக எங்கிருந்து வருவார்கள் எதிரிகள்? அப்படிப்பட்டவர்கள் கைகூடி இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் இணைந்து கொண்டிருந்தால் இந்திய அளவிலே எல்லா பகுதிகளுக்கும், எல்லா மாநிலங்களுக்கும் இந்த கூட்டணியுடைய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்க பொது பிம்பத்தில் இருந்து பேசினாலும் கூட அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய தலைவர்கள் அப்படிங்கிறதும், பட்டியலின மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அது ராம்விலாஸ் பாஸ்வானா இருக்கலாம், அத்வாலியேவா இருக்கலாம், இவர்கள் எல்லாம் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனா அவங்க மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் ஒருவேளை விசிகா தலைவரோ இருந்தா
அவங்க வந்து அதாவது பாஜக இதற்கு பின்னால் ஒரு காய் நகர்த்துகிறது அப்படின்னு நீங்க சொல்ற புள்ளிக்கு வரலாம். அவங்க அவங்களிலேருந்து நேரடி முரணா இந்த எந்த கட்சிக்குள்ளேயும் அடங்காமல் இவங்க ஒரு தனித்துவமான ஒரு அரசியலை பண்றாங்க. அவங்க தான் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி இத பாஜகவுக்கு அதுல என்ன பலன்? பாஜகவோட அவங்க போறது இல்ல, என்ன பலன்? நீங்க சொன்ன மாநிலங்கள் எல்லாம் பாஜக ஆட்சி அதிகாரத்தில் வந்தது. நீங்க சொல்ற மாநிலத்திலாம் நீங்க சொன்ன தலைவர்களோடலாம் பாஜக கைகோர்த்தது, தேர்தல் உடன்படிக்கை செய்து கொண்டது. ஆனால் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளோடு பாஜக கைகோர்க்க முடியவில்லை, தேர்தல் உடன்படிக்கை செய்ய முடியவில்லை. இதற்கு எது தடையாக இருக்கிறது? விசிகாவுடைய வளர்ச்சி தடையாக இருக்கிறது. விசிகா எங்கே வளர்கிறது? யாரால் வளர்கிறது? கலைஞர் காலத்திலிருந்து, தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து அன்பு தம்பி தம்பி என்று தட்டி கொடுத்து உருவாக்கியவர். எத்தனையோ தலைவர்களை தலைவர் கலைஞர் உருவாக்கி இருக்கிறார். அப்படி உருவாக்கியவர்களில் மரியாதைக்குரிய திருமாவளவன் சகோதரர் திருமாவளவன் ஒருவர். ஆக அப்படிப்பட்ட இடத்தில் ஒரு குடும்பத்தை போல ஒரு கூட்டணி, கொள்கை கூட்டணி வலுவாக இருக்கிற போது எப்படி உள்ளே நுழைகிறது என்பதை யோசிக்க மாட்டார்களா? அப்படி திருப்பி யோசிச்சு பாருங்க. நீங்க அவங்களுக்கு அதுல பலன் இல்லையேன்னு நான் கேட்கிறேன். பலன் இல்லைன்னு உடைக்கிறது தானே வேலை, உடைக்கிறதானங்க வேலை. பணம் இல்லைன்னா உடைக்கிறதான வேலை. இந்த கூட்டணியை எப்படி உடைக்கிறது? இந்த கூட்டணி எப்படி வந்து பிசுபிசுக்கு? இந்த கூட்டணி என்ன அவர் தெளிவா சொல்றாரு. மது ஒழிப்பு, போதைக்கு எதிராக மாநாடு, இதெல்லாம் எங்க கொள்கையான ஒரு பிரச்சனை. நீங்களே நல்லா கேட்டீங்க. பல்வேறு போராட்டங்களை போராடி இருக்காங்க, கொண்டிருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு. என்ன கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். இன்னைக்கு என்ன, எங்கேயுமே மக்கள் இன்றைக்கு எங்கு போனாலும் தலைவர் தளபதியாருடைய ஆட்சியை பார்த்து இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒன்று, இன்றைக்கு எங்களுடைய இளம் தலைவர் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் இன்றைக்கு எங்க போனாலும் மாணவர்களுடைய எதிர்காலத்தை, இளைஞருடைய எதிர்காலத்துக்கான பயணத்தை பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளாமல் குறிப்பாக பெண்கள் சகோதரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டணியவாது பிசுபிசுக்க முடியுமான எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அரசகுமார் குறுக்கிட்டீங்க. 2-3 காரணங்களை சொன்னாரு. அதுல முக்கியமான காரணம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது மரியாதைக்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் வளர்த்தது திமுக, அப்படி ஒரு அர்த்தத்தில் நான் பேசல. திமுகவால் விடுதலை சிறுத்தைக்கும், விடுதலை சிறுத்தையால் திமுகவுக்கும் இருக்கிற உடன்பாடு என்ன என்பது முக்கியம். அதுல திமுகவுக்கு விசிகாவுடைய வாக்கு வங்கியும் சரி, விசிகாவுடைய ஆதரவும் சரி, பல விதத்துல எங்களுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய வெற்றிக்கும் உறுதுணையா இருந்திருக்கு. அதே நேரத்தில் 11 தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அதுல 7 தேர்தல் திமுகவோட தான் சந்திச்சிருக்காங்க. அவர் சொன்னாரு, ஒரு 2 சின்னம் கொடுத்து ஒரு சின்னத்தை வந்து நீங்க ரவிக்குமாருக்கு வந்து நீங்க சின்னத்தை உங்க சின்னத்துல நிக்க சொன்னீங்களேன்றாரு. ஏன் இந்த தேர்தலில் 2 சின்னமே பானை சின்னத்தை நின்னாங்க? அதெல்லாம் வந்து அரசு இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நீங்க சொல்லிட்டீங்க, இருங்க, நான் விளக்கம் சொல்லணும்ல. அதே போல ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நிலைப்பாடை பொறுத்த பொது தொகுதி கொடுக்க கூடாது என்பதல்ல. 2 தொகுதிக்கு மேல் 3வது தொகுதி கொடுப்பதற்கான சாத்தியக்கூறு அங்கு இல்லை. இருந்திருந்தால் கண்டிப்பாக தலைவர் பேச நான் நேரத்தரேன்.